உலகம் சொல்கிறத நீங்கள் சொல்லுங்கள். ஆமாம், டாக்டர் சொல்லிட்டார் என் கர்ப்பத்தில் பிள்ளை வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை, அது மருத்துவர்கள் அறிக்கை. ஆமாம், ஆனால் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி போய் ஜெபம் பண்ணுங்க. எல்லாரும் சொல்கிறாங்க என் புருஷன் குடிப்பழக்கத்துலேருந்து மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன்ப்பா நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. ஜெபிப்பீங்களா? இப்படி போய் என் குடும்பத்தில் கடன் மாறுறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு எல்லாரும் சொல்கிறாங்க, ஆனால் நான் சொல்கிறேன் நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன். இப்படி சொல்லி 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 தான் நீங்கள் ஜெயம் எடுக்கணும். அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஸ்திரீ. மனுஷர் பார்க்கிறபடி, உலகம் பார்க்கிறபடி, மனுஷர் பேசுகிறபடி, உலகம் பேசுகிறபடி, உலகத்தார் சும்மா கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறவங்க ஜெபிக்கிற மாதிரி ஜெபிக்கிறவங்க அல்ல. அவங்க ஜெபங்களே வித்தியாசமாக இருக்கும். அண்ணாள் ஜெபிச்ச ஜெபம் என்ன? அண்ணாளுக்கு பிள்ளையா, குட்டியா, புருஷனா, எதுவுமே இல்லை அந்த அம்மாவுக்கு. ஆமாம் தானே? அப்போ இந்த அம்மா எதுக்கு தான் ராவும் பகலும் ஜெபம் பண்ணுச்சு? இன்றைக்கி புள்ள குட்டி பிரச்சனை இருந்தும் கூட நம்ம என்ன பண்ண முடியல, நம்ம ஜெபிக்கிறது இல்லை. அப்போ இந்த அம்மா எதுக்கு இரவும் பகலும் இந்த விளக்கு எரிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு? இந்த விளக்கு ஒரே நோக்கத்துக்காக தான் இருந்துச்சு, இயேசு வரணும், இரட்சகர் வரணும், இரட்சகர் வரணும். இந்த அம்மாவோட ஜெபம்லாம் அது.